அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம், 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள், இதை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நம்ம 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிச்சுட்டு நாம் வசனத்துக்குள்ளே போயிடலாம். 4ஆம் அதிகாரம் 36வது 37வது வசனத்தை பாருங்க. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இது நல்ல சாட்சி. இது என்ன சாட்சி? எல்லாரும் சொல்லுங்க. நல்ல சாட்சி. இல்லை வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால் பாசிட்டிவ் டெஸ்டிமோனி, ஒரு சாதகமான நேர்மறையான சாட்சி. 5ஆம் அதிகாரத்தில் 11 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சாட்சியும் இருக்குது, ஒரு எதிர்மறை சாட்சியும் இருக்கிறது. கொடுக்கிற விஷயத்தில் நேர்மறையான எதிர்மறையான 2 சாட்சிகள், அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். நாம் இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அந்த அப்போஸ்தல நடபடிகள் துவக்கத்தில் இருந்த சபை ஒரு மனதோடு இருந்தாங்க, ஒரே மனசு, ஒரே இருதயம், அந்த ஏக சிந்தை அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு இருந்தது. அவர்களில் ஒருவருக்கும் எந்த குறையும் இல்லை. அவரவருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒரு தேவை எழும்பும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்வாங்க, அவர்களுடைய சொத்துல ஒரு இதை என்ன செய்வாங்க, விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அதை வைத்து இந்த மக்களுடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள். நீங்கள் என்ன வாசிக்கிறது இல்லைன்னு கேட்டால், இந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே சீஷர்கள் தங்கள் சொத்தை விற்று கொண்டு வந்து வைக்கணும்னு என்ன செய்யலை, சொல்லப்படலை. அவர்கள் தாமாக அதை முன் வந்து செய்ததை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரி, அப்படி வந்ததில் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம இந்த பகுதியில் வாசித்தது யாருன்னு கேட்டால், பர்னபா என்கிற மறு பேர் கொண்டவனாகிய யோசே என்பவன். ஆக்சுவலாக இந்த யோசே அப்படிங்கிற பேர் ஜோசப், யோசேப்பு அப்படிங்கிறதான் யோசே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. யோசேப்பு, பர்னபாஸ். இந்த பர்னபாஸ் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அங்கே நமக்கு வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆறுதலின் மகன். ஆக்சுவலாக இது ஆறுதலின் மகன் என்கிற வார்த்தையோடு கூட நிற்காம சன் ஆஃப் எக்ஸார்டேஷன், அதாவது வார்த்தையை தருகிற, புத்திமதி சொல்லுகிற மகன் அப்படி என்ன செய்யலாம், சொல்ல முடியும். இது வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால், இந்த புத்திமதி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புத்திமதின்னு கேட்டால், திடீரென்று அவர் எந்த விதமான முன் ஆலோசனையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழல்ல ஒரு நபருக்கு தேவையான வார்த்தையை சொல்லுகிறது தான் எக்ஸார்டேஷன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இது வேறு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா, இந்த பர்னபா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த பர்னபாவினிடத்துல சமயத்திற்கு தேவையான வார்த்தை இருந்தது. அதனால தான் இந்த பர்னபாவுக்கு அவர்கள் என்ன பேர் வச்சாங்க, ஆறுதலின் மகன், சன் ஆஃப் கான்சலேஷன், சன் ஆஃப் எக்ஸார்டேஷன், புத்திமதியை எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு மகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. பின் நாட்களில் நம்ம படிப்போம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்கும். பவுலும் பர்னபாவும் அதில் சேர்ந்து வருவாங்க. இவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள், இருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து வந்தார்கள் அப்படின்னு இருக்கும்.
அப்போ வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தீர்க்கதரிசி, முதல் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அது யாரு? இந்த பர்னபா. இந்த பர்னபாவை குறித்து பல்வேறு நல்ல சாட்சிகள் இருக்கிறது. நாம் இந்த புஸ்தகத்தில் பர்னபாவை குறித்து பின்னால் படிப்போம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 1ஆம் அதிகாரத்தில் யூதாசுக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் தான் இந்த பர்னபான்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், இயேசுநாதர் அவர் ஊழியம் செஞ்சப்போ 70 பேரை 2 பேரை அனுப்புனார் பாருங்க. அந்த 2 பேரை அனுப்பப்பட்டவர்களை இந்த பர்னபாவும் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது என்னதை கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால், இவன் ஒரு லேவியனாய் இருந்தவன். இவன் யாரு? லேவியன். லேவியனுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டு படி லேவியனுடைய வேலை என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம் சம்பந்தப்பட்ட வேலையில் ஈடுபடுகிறவராக இருக்கும். ஒன்று பாடல் குழுவில் இருக்கலாம், இல்லை காவல் காக்கிற குழுவில் இருக்கலாம், இல்லை இந்த ஆசாரியர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேற ஏதோ ஒரு பணியில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு லேவியனாய் இருந்தவன் இல்லையா? இந்த மனுஷன் ஆதி திருச்சபை ஊழியத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர். இவரை குறித்து சொல்லி இருக்கிறது, இவர் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாரு? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார். நான் சொன்னேன் இது நல்ல சாட்சி. இவரை ஏன் நல்ல சாட்சின்னு சொல்கிறோன்னா, பின்னால் நம்ம பார்ப்போம். சவுல், அதாவது பவுலாக மாறின சவுல், சபையை துன்புறுத்தி சபையை சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கும்போ அவரை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்ட பொழுது அவரை குறித்த ஒரு பயம் சபைக்கு இருந்துச்சு. அந்த பயத்தை போக்குனது யாருன்னு கேட்டால் இந்த பர்னபா. இந்த பர்னபா தான் பவுலை தேடி போய் அவரை எல்லோரோடும் அறிமுகம் செய்து சபைக்கு இவர் நம்மோடு கூட இருக்கிறவர் தான் அப்படிங்கிறதான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தவர். உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம பவுலை நிறைய பேசுகிறோம், பவுலுடைய ஊழியத்தை புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் அந்த பவுலுடைய ஊழியத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாய் பின்னால் இருந்து இயக்கின ஒரு உந்து சக்தியாய் இருந்தது பர்னபான்னு சொல்லலாம். இன்னைக்கு பர்னபாக்கள் தேவை. பின்னால் இருந்து ஊக்கப்படுத்துகிறவர்கள், உற்சாகப்படுத்துகிறவர்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். சபையில் அநேக பர்னபாக்கள் வேண்டும். நீ முன்னால போ, நீ பயன்பட வேண்டும், நீ கர்த்தருக்கு தேவையானவன் சொல்லி மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற பர்னபாக்கள் தேவை. அநேகருடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. நம்ம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி அவர்கள் வாழ்க்கையே மாற்றி போடுறதா இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல அந்த உதவியை செய்கிறதற்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதுனால தெரியாது யாருக்கு எந்த நேரத்தில் ஒரு தேவை இருக்கிறதுங்கிறது தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த 4 நல்ல வார்த்தை, நீங்க சொல்லக்கூடிய அந்த சின்ன உற்சாகம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன ஊக்கம் அவங்க வாழ்க்கையே மாற்றுகிறதா என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். அதனால நாம ஒவ்வொரு நாளிலையும் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் யாரா இருக்கணும், ஆறுதலின் மகனாக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற மகனாக. எனக்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம் உனக்கு ஞாபகம் வருது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படியாக
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு. என்ன வார்த்தை? அவர்களுக்கு அவங்க தேவைக்கு ஏற்ற வார்த்தை. நான் சொல்லட்டுமா? அதை கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர்தான் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிகிறவர், இல்லையா? அப்போ நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில மாத்திரம் இல்லாம, நான் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கருவியா நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு அதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சரி, இது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெகட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு போக போகிறோம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது 5வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. நமக்கு இந்த சம்பவங்கள் தெரியும், அதனால நான் அதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷன், அதாவது முந்தின அதிகாரத்தில் நம்ம யாரை வாசிக்கிறோம் அப்படின்னா பர்னபா என்கிற ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். பர்னபா ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய காணியாட்சியை வெற்று வைத்தது போல இங்கே அனனியா என்கிற ஒரு மனுஷனும் அதை செய்கிறார். அந்த மனுஷனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராள், அனனியா சப்பீராள் என்கிற 2 பேர் தங்களுடைய சொத்தை விற்று என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மனைவியினுடைய சம்மதத்தோடு கூட, தன்னுடைய மனைவியனுடைய ஒரு அறிவோடு கூட இவன் என்ன செய்கிறான்? கரையத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ என்ன நடக்குன்னா, பேதுரு அவனை பார்த்து கேட்காரு. பேதுரு என்ன கேட்கிறாரு? எப்பா, நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுருவுக்கு இதை சொல்லி கொடுத்தது யார்? பேதுரு இந்த ஃபினான்ஷியல் டீலிங்ல இருந்தாரா? இடத்த விற்காங்க, இடத்த விற்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இன்னைக்கு உள்ள படி பேசுனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், சாட்சி கையெழுத்து போடணும், எவ்வளோ பணம் வாங்குறாங்க, எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லணும். பத்திரத்தில் ஒரு வேல்யூ எழுதுவாங்க, வாங்கிறது ஆமாம், வாங்கிறதெல்லாம் எழுதுனா நிறையா கவர்மெண்ட்டுக்கு நிறையா காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால வாங்கினதெல்லாம் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அதனால் அந்த இடத்துக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வேல்யூ கொடுத்து என்ன செய்கிறாங்க? முடிக்கிறாங்க. இப்போ இந்த டீலிங் எல்லாம் பேதுரு பார்த்தாரா? பேதுருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பேதுரு கூட இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்துச்சுன்னு நம்ம போன வாரம் பேசணும். போன வாரம் சொன்னோம், உயிர்த்தெழுதலை குறித்த பலத்த சாட்சி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்கன்னு சொன்னோம். அவர்களுக்குள்ளே வல்லமை இருந்தது, அவர்களுக்குள்ளே பூரண கிருபை இருந்துச்சு சொன்னோம். வல்லமையும் பூரண கிருபையும் மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியில தீர்க்க தரிசன செயல்பாடும் வெளிப்பட்டது. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னன்னு வாசிக்கிறேன்னு சொன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். இது என்னது சொல்லுங்க?
ஒரு மனிதனுடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. இங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே கிடையாது. இல்ல அது இப்படி இது அப்படி, நான் எதுவுமே பேசல. நேரடியா கேட்கிறார், நீ இந்த தவறை செய்தாய். நீ என்ன செய்யற அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாய். அப்படி பொய் சொல்லும்படி பிசாசு உன் இருதயத்தை நிரப்பிட்டான். இப்ப 4வது வசனத்துல சொல்றாரு, அதை விற்கும் முன்னே உன்னை யாரும் விற்க சொன்னாங்களா? விற்க சொல்லலை. சபையில் இப்போ இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 8000 பேர் ஆயாச்சு. இவ்வளவு பேர் இருக்கும்போது யாருமே வம்படியா இதை செய்யணும்னு சொன்னதே இல்லை. நீ அதை விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லை, அது உனக்குள்ளதா தானே இருந்துச்சு. அதை வித்ததுக்கு அப்புறமும் அதன் கிரயம் வசத்தில் இருக்கவில்லை. என்ன சொல்றாருன்னா, இப்போ பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை சிம்பிள். பர்னபா அவளத்தையும் வித்து கொண்டு வந்து என்ன செஞ்சார்? வச்சார். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சபையார் என்ன சொல்லுவாங்க? இந்த மனுஷனை பாருங்க, இவர் என்ன செஞ்சாரு? தனக்கு உள்ளதெல்லாம் வித்து கொண்டு வந்து எங்க வச்சிட்டாரு. அப்போ அவருக்கு பேர் கிடைக்கி, அவரை பாராட்டுறாங்க. என்ன விசுவாசம் பாருங்க, என்ன நம்பிக்கை பாருங்கன்னு அவருக்கு பாராட்டு கிடைக்கி. அப்போ இந்த பாராட்டு, பொதுவாகவே பாராட்டுங்கிறது தொத்தி கொள்ளக்கூடிய ஒன்று. ஒருத்தர் பாராட்டு பெற்றால் நம்மளும் பாராட்டு பெறணுங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் செய்வாங்க இல்லையா? ஒரு சிலர் சிரிக்காங்க. ஒரு ஆள் ஒரு காரியத்தை சொல்லி பாராட்டு வாங்கிட்டா அடுத்த ஆளுக்கு உடனே என்ன வரணும்? நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இதையாவது சொல்லி என்ன செஞ்சிடணும்? சில நேரம் பாராட்டு வாங்க போறேன்ட்டு திட்டு வாங்கிட்டோம் ஆட்கள் என்ன செய்யும்? அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஜோடிக்கு என்ன விருப்பம்னா, இவங்க வீட்டில் வந்து பேசுகிறாங்க, பர்னபா எவ்வளவா அந்த மக்கள் மத்தியில் கதாநாயகனாயிட்டாரு, எவ்வளவா அந்த மக்கள் புகழ்ந்து பேசுகிறாங்க, நம்மளும் இந்த புகழை வாங்கணும், நம்மளையும் சபை என்ன செய்யணும்? ஏ அப்பா, அனனியா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியாஸ் கொடை வள்ளல்கள் அப்படி என்ன வாங்கணும்? பேர் வாங்கணும். ஆனா அது வரைக்கும் சரிதான், நம்ம ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், அதை மக்கள் புகழ்ந்து பேசணும், அது வரைக்கும் ஓகே தான். அடுத்து என்ன யோசித்தாங்க? எப்பா, கொடுக்கறதெல்லாம் சரிதான், அவ்வளோத்தையும் நம்ம கொடுக்காம கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சுக்க, அவங்க தெரியவா போகுது. ஆனால் நம்ம சொல்றது என்ன சொல்லிடலாம்? எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இப்போ உங்க பிரச்சனை இதுதான். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே யாரும் கொடுக்கும்படி வற்புறுத்தவில்லை. கொடுக்கறத பத்தி இங்க பேசவே இல்லை. கொடுக்கறதுங்கிறது தானா அங்க நடக்கு. பைபிள் அதுதான் சொல்லுது. யாரும் கொடுக்கும்படி வற்புறுத்தப்படக்கூடாது. வேதம் சொல்லுது, கட்டாயமாய் விசனமாய் கொடுக்கிறவனிடத்தில் அவர் பிரியமாவே இருக்க மாட்டார். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், கட்டாயமே கிடையாது, விசனமும் கிடையாது. அப்போ அவங்க நினைக்காங்க, நமக்கு பாராட்டு வேணும், எல்லாரும் என்ன சொல்லணும்?
முழுசாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் நமக்கு ஒரு சேஃப்டி, அதுக்கு நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம். பிரியமானவர்களே, இந்த மாய்மாலத்தை தான் ஆண்டவர் அங்கே காமிச்சு கொடுக்க விரும்பினார். பிரச்சனை அங்கே தான் இருக்கு. பிரச்சனை எதுல இல்லை, இவங்க எவ்வளவு கொடுத்தாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா கொடுத்தத நிறையா கொடுத்த மாதிரி காட்டணும். சில நேரத்தில் இந்த ஆட்கள் ஒரு சில சாட்சி சொல்றதை கேட்டா ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க நினைப்பாங்க ஏதோ ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி. அவன் இந்த பிராண்டி பாட்டிலில் உள்ள மூடியை தான் மோந்து பார்த்துருப்பான். ஆனால் சாட்சி சொல்லுவான், நான் காலையில் எழுந்த உடனே பிராண்டினால முகத்தை கழுவுனேன் அப்படிமா. என்ன 1 2 கட்ட சீரட்டு குடிச்சிருப்பான், ஆனால் நான் கட்டுக்கட்டா சீரட்டு குடிச்சேங்கிறது. இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா என்ன? நான் சொல்றேன், உன்னுடைய பொய் சாட்சி கர்த்தரை மகிமைப்படுத்தாது. இருக்கிறத பெருசுபடுத்தி சொல்ற சாட்சி கர்த்தரை மகிமைப்படுத்தாது. ஆண்டவர் சொல்ற, எப்பா நீ உள்ளத உள்ளதுன்னு சொல்லு, இல்லத இல்லதுன்னு சொல்லு, உண்மை பேசு. உண்மைக்கு புறம்பா அதை அப்படியே பெருசு படிச்சு பூதாகாரமாக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா பிஜேபியில் தலைவராக இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு தோல்வி வந்துருச்சு. நாங்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றிகரமான தோல்வி அடைந்தோம். அது வெற்றிகரமோ தோல்விகரமோ தோல்விதான். நிறைய நேரம் மக்களுக்கு எதையாவது சொல்லி என்ன செஞ்சுக்கணும், இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் மாத்தி, அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல எடுக்காது. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அவருக்கு என்னதான் பிடிக்கும் சொல்லுங்க? என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க எதையுமே பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மை சொன்னா, அவங்க தப்பே செஞ்சு உண்மை சொன்னா அடி கிடைக்காது. பொய் சொன்னா நல்லா அவுளும். நீ உண்மையை பேசு, கழுத்துக்கு கத்தி வராது. ஏன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது உண்மை பேசுறத விட பொய் பேசுறதுக்கா ஸ்மார்ட்னஸ் நிறைய தேவைப்படும், இல்லையா? ஏன்னா அதை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப மெயின்டைன் பண்ணும்போது அடுத்தடுத்து புதுசு புதுசா சரடுகளை சேர்க்க வேண்டியிருக்கும். சில நேரத்துலலாம் நான் இந்த விசுவாசிகள்கிட்ட, நீங்க ஏன் சர்ச்சுக்கு இந்த வாரம் வரலன்னு கேட்கவே மாட்டேனே. ஏன்னா நம்மளா பாவம் அவங்கள ஒரு பொய் சொல்ல வைக்கிறது எதுக்கு? அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு வசதிப்படுமோ வந்துக்கங்க அப்படின்னு விட்டுருவேன். சரி, இப்போ இவர் சொல்றார், எங்க பிரச்சனை இதுதான். அப்போ நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்க இதை நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்துக்கு ஏன் வாரீங்கன்னு கேட்டா, தேவனுடைய சமூகம் என் இருதயத்தின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறது. அது எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். நான் சொல்றேன், உண்மையான ஆசீர்வாதம் எது? என் உள்ளம் வெளிப்படையாய் தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நான்
சரியான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அதில் அந்நிய பாஷை பேசுகிறதற்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய பேசிட்டு வராங்க. அதில் கடைசியில் என்ன சொல்றாங்க பாருங்க, 24வது 25வது வசனம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவர் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும். இந்த வார்த்தையை கவனிங்களேன், எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும், எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். நான் சொல்றேன், தேவ சமூகம் என்னை உணர்த்துவிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நான் நிதானிக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரீங்க. ஆண்டவர் என்னை உணர்த்த வேண்டும். பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, நீங்க வழி மாறி போகும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும்னு வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் தம்முடைய சமூகத்தில் என்னை உணர்த்தணும். என் மகனே, என் மகளே, நீ போகிற வழி சரியில்லை, இதுதான் நீ போக வேண்டிய வழி. அந்த உணர்த்துதல் உண்டாகணும், அந்த தெளிவு உண்டாகணும், அந்த நிதானிப்பு உண்டாகணும். அடுத்த வசனத்தை பாருங்க. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும், பாத்தீங்களா என்னதுங்க சொல்லுங்க, இருதயத்தின் அந்தரங்கங்களும் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும். நிறைய நேரம் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மிகப்பெரிய மூல காரணமா இருக்கிறது என்னன்னா, நம்ம நிறைய விஷயத்தை உள்ளேயே போட்டு போட்டு என்ன செஞ்சிருந்தோம், சேமிச்சு வச்சிருந்தோம். அது உள்ள அடக்கி 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 ஒரு நாள் வெடிச்சு சிதறிடுது. பிரச்சனை பெருசாகும்போ வெடிச்சிடுது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அடக்கக்கூடாது, அதை வெளிப்படுத்தி விட வேண்டும். கண்டுபிடிக்கணும் எங்க நான் வெளிப்படுத்த முடியும். நான் சொல்றேன், தேவ சமூகத்தை விட உங்களுடைய எல்லா விதமான உள்ள குமுறல்களையும் வெளிப்படுத்துறதுக்கு சரியான இடம் ஒண்ணுமே இருக்க முடியாது. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்களோட நீங்க உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க. அவங்களோட சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இது என் பிரச்சனை. பேசுங்க. பேசி பேசி பாஸ்டர் குறை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்காக இது இல்லை. பர்னபாவா, உண்மையான பர்னபாவா இருக்கணும். ஏன்? என்னுடைய இமோஷனை வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். நான் சொல்றேன், குடும்பத்திலே அது செய்யப்படணும். கணவன் மனைவியா குடும்பத்தில் இருக்கும்போ நம்ம பாட்டுக்கு இந்த விட்டது கழுத எடுத்தது ஓட்டம் அப்படின்ட்டு ஏதோ வாரம் ஏதோ பாரம் ஏதோ இருக்கணும். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாட்ஜ் மாதிரி. அது என்னது, உள்ள ஆள் வரும், தங்கம் இருக்கும், போகும், அவ்வளோதான். மெஸ்ஸில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி மெஸ்ஸில் என்ன திறந்துருக்கோம், அவிச்சு போடு, கொட்டு, தும்போம், போவோம். குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம் அது லாட்ஜ் கிடையாது, அது ஹோட்டல் கிடையாது, அது ஹாஸ்டல் கிடையாது, அது ஹோம். என்னது ஹோம்னா ஆர்ஃபனேஜ் ஹோம் கிடையாது. எல்லா ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய இடம். உனக்கு நான், எனக்கு நீ. நம்ம விழுந்தாலும் எழுந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறோம்.
அதுதான் குடும்பம். உங்களுக்கு உள்ள இருக்கிறத நீங்க பேசணும். இல்ல பாஸ்டர், பேச ஆரம்பிச்சினாலே சண்டை தான் வருது. வாயை திறந்தா என்னதான் வருது? அது 5 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, அது கண்டினியூ ஆக மாட்டேங்குது, அது சண்டையில போய் முடிஞ்சிருது. திடீர்னு பாத்திரங்கத்தரெல்லாம் உருள ஆரம்பிக்கு. ஆனாலும் பேசாம இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. சண்டை போடணும்னு பேசுறதுக்கு இல்லை. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் டிவோஷனில் நான் வந்து யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துலேருந்து பேசினேன். அந்த 3ஆம் அதிகாரத்தில் பகுதி வந்து இந்த நாக்கை பற்றி பேசியிருக்கு. அது நாக்கு எப்படிப்பட்டது, அதை அடக்கிறது எவ்வளவு, அதெல்லாம் பேசியிருக்கு. நேற்றைக்கு நாங்கள் அதான் வாசித்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அதில் பின்பகுதி அந்த 13ஆம் அதிகாரம் 13லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பேசினேன். அப்போ அதில் வந்து அந்த 14வது வசனத்தை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணேன். 14வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். உங்கள் இருதயத்திலே எங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க இருதயத்துல என்னதுங்க? கசப்பு, வைராக்கியம். அப்படின்னா என்னது? வைராக்கியம்னா என்னது? பிடிவாதம், கோபம், முரட்டுத்தனம். நான் விட மாட்டேன், போட்டணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? சிலர் சொல்லுவாங்க, நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு எங்க சொல்லுவாங்க. அவனு சுருக்குன்னு பேசிட்டாங்க. வைராக்கியம், விரோதம். என்னதுங்க? விரோதம். இதெல்லாம் எங்க வைத்தீர்களானால். அப்போ நான் சொன்னேன், இது வந்து எப்படின்னா ஒரு பேங்கிங் டேர்ம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னது? பேங்க்ல போய் என்ன செய்வோம்? சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணம் டெபாசிட் பண்ணுவோம். அதுக்கு அவன் ஒரு சின்ன % வட்டி கொடுப்பான். நீங்கள் எடுக்காமலே அதை போட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வட்டியும் கொடுப்பான், ஒரு சர்வீஸ் டேக்ஸும் பிடிச்சிக்கிடுவான். அது எல்லாம் சேர்ந்து நடக்கும். அது வைக்க என்ன ஆகும்? அது வளரும். இல்லைங்க, எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உள்ள வட்டி எனக்கு போதாதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸடில் என்ன நடக்கு? அதுக்கு ஒரு வட்டி. அது உங்களுடைய பணத்தை கொஞ்சம் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் பண்ணுது. வைப்பு தொகை என்ன செய்யுது? பெருக்கத்தை தருது, உங்களுடைய மதிப்பை கூட்டுது. இப்ப இதை இப்படியே இந்த வைப்பு தொகை உங்க மதிப்பை எப்படி செய்யும்னு சொல்லி யோசித்து பாருங்க. இது ஒரு பேங்க். இந்த பேங்க்ல நீங்க என்ன டெபாசிட் பண்றீங்க? என்ன? கசப்பு, வைராக்கியம், விரோதம். வீரராக்கியம்னு ஊர் இருக்கலாம், வைராக்கியம்னு உள்ள இருக்கக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை. அப்போ உண்மையிலே கனி கொடுக்கிறவர்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கிற வாழ்வில் இணக்கம் வேண்டும். அப்படின்னா என்னதுங்க? இணக்கம்னா என்னது? சில நேரத்தில் எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, சுத்தம்னா அணாவுக்கு எவ்வளோன்னு கேட்குற ஆட்கள் அப்படிம்பாரு. ஒரு பழைய ஆள்ல அணாலாம் வந்து
நானே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த 25 பைசாவை 4 அணா அப்படிம்பாங்க, 4 அணா அப்படிம்பாங்க பழைய ஆட்கள். அப்போ சுத்தம்னா அணாவுக்கு எவ்வளோன்னா 25 பைசாவை 4ஆல் வகுத்துக்கிட வேண்டிதான். தெரியாத இளம் தலைமுறைக்கு சொல்றேன். அந்த மாதிரி இன்னைக்கு இணக்கம்னா அது எந்த கடையில கிடைக்கும்? நான் சொல்றேன், இணக்கம் நல்லது. எல்லா நேரமும் நானே டாப்ல நிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுக்கணும். நம்ம தோத்து போறது பிரச்சனை கிடையாது, நம்ம குடும்பத்தில் தானே தோக்குறோம், தவறு கிடையாது. எல்லா நேரமும் நான் சொல்றதான் ரைட்டு நிற்க வேண்டியதில்லை. நம்ம பார்ட்னர் சொல்றது எப்படி இருக்குன்னு காது கொடுத்து கேட்கலாம், அதை நம்ம மாத்திக்கிடலாம். நிறைய நேரம் நம்ம அப்படி மாத்தாம இருந்து, இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாரு, மூடன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். கடைசியில் தலையில அடிக்கணும். அந்த அம்மா சொல்லும், இதை தான் மனுஷா அன்னைக்கே நான் சொன்னேன், நீ அன்னைக்கே கேட்டிருந்தனா இப்படி ஆயிருக்குமா? அப்போ இருதயத்தில் என்ன இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இதில் இதை தான் பார்க்குறேன். உண்மையான வார்னிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மையான வார்னிங். இப்போ 4ஆவது அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புனது என்னன்னு கேட்காங்க. இதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஏங்க இந்த அனனியாவும் சப்புராவும் விசுவாசியே கிடையாது. நல்லா இருக்குல்ல? யாரே கிடையாது, விசுவாசியே கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் அது பேருள்ள ஒரு சீசன் இருந்தான்னு சொல்லியிருக்கோம், இங்கே ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லியிருக்கு. அப்போ மனுஷன் வேற, சீசன் வேற. பாவியலா, எங்க இருந்துடா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த வியாக்கியானங்கிற பேர்ல மக்களை படுத்துற பாட பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது இன்னைக்கு தான் நம்ம வசதிக்காக இந்த சாப்டர் டிவிஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின வசனங்கள்ல பர்னபா இப்படி பங்கு கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. பர்னபாவுக்கு அடுத்து அனனியா ஒருத்தன் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அவன் விசுவாசி கிடையாது. விசுவாசி கிடையாதுன்னா அது ஏன் இவன் வாங்குறான்? சரி, இங்க பேதுரு பேசுறத பார்த்தா நீ மனுஷரிடத்துல பேசல, கடவுளிடத்துல சொன்னு சொல்றாரு, சாத்தானை பத்தி பேசுறாரு, பரிசுத்தாவி பத்தி பேசுறாரு. இவ்வளவு பேசும்போது இவர் எப்படி விசுவாசி இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுல இன்னொரு விளக்கம், ஒரு கிருபை பிரசங்கியார் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆண்டவர் அவருக்கு காமிச்சாராம். ஆண்டவர் சொன்னாராம், இந்த அனனியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன, சப்பீரால் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன, உனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுக்க போறேன்ட்டு சொன்னாராம். அனனியா அப்படின்னா கிஃப்ட் ஃப்ரம் காட். அனனியானா தேவனிடத்திலிருந்து கிடைச்ச பரிசு. அப்போ அது கிரேஸ், கிருபை. சப்பீரா அப்படின்னா சஃபயர் அப்படிங்கிறது ஒரு ரத்தினக்கல். சரியா? நமக்கு தமிழில் இள நீல ரத்தினக்கல்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இவர் இதை எடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த சஃபயர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது, வெளிப்பாடு. ஏன் நியாயப்பிரமாணம்? அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கு, அவர்கள் மலையில கர்த்தரை போய் தரிசிச்சாங்க, அவருடைய பாதத்துக்கு கீழே எப்படி இருந்துச்சு, தக 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 தகன்னு அப்படியே அந்த அக்கினி எரிஞ்சு அக்கினி பிளம்பா இருக்கும்போ அதுல ஒரு பளபளப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரத்தினக்கல் இருக்குமா. ஸோ அதனால இது எங்கே நடந்துச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது நடந்துச்சு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு,
கிருபையும் நியாயப்பிரமாணம் சேர்ந்து இருந்தா டிசாஸ்டர் தான். இதை இவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தா, இது எப்படி இருக்குன்னா, இந்த சிலர் இந்த ஜாதக பொருத்தம்னு பார்ப்பாங்க. அதுவும் இன்னைக்கு சில ஜோசியக்காரங்க படுற அலும்பு தாங்க மாட்டேங்கி. இந்த அரசியல்வாதி எப்படி இருப்பார், இவருக்கும் இவருக்கும் எப்படி இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இவர் ரெண்டு பேரும் கம்பேரிசன், இந்த பேருக்கும் இந்த பேரும் ஒன்னா வச்சா இதெல்லாம் ஒரு விளக்கம். உண்மை அது கிடையாது. அப்படி அது அவர் சொல்றது அப்படிதான் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த எருசலேம் நகரம், அந்த எருசலேம் நகரத்தினுடைய அஸ்திபாரத்துல இருக்கக்கூடிய 12 ரத்தின கற்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. அப்ப சொல்லலாமா, ஆண்டவர் அஸ்திபாரத்துக்கு, இந்த புதிய எருசலேம் நகரத்தினுடைய அஸ்திபாரத்துக்கு நியாயப்பிரமாணத்தை தான் போட்டு அஸ்திபாரம் போட்டாருன்னு சொல்லலாமா? விளக்கம் சொல்லும் போது கவனமா இருக்கணும். நமக்கு நம்ம விரும்புகிற காரியத்தை சொல்றோங்கிறதுக்காக எடுத்துக்கட்டியல் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. சரி, அப்போ நான் என்ன சொல்றேன், இவங்க விசுவாசி தான், இவங்க அவிசுவாசி எல்லாம் கிடையாது. இது கிரேஸுக்கும் லாவுக்கும் மேரேஜ் எல்லாம் கிடையாது. இது ஆணுக்கும் பெண்ணுக்குமான மேரேஜ் தான். 2 விசுவாசிகள், ஒரு குடும்பம், விசுவாச குடும்பம், அப்படிதான் அதை பார்க்கணும். சரி, இப்போ பேசின உடனே என்ன நடக்கு? அந்த 4வது வசனம் பின் பகுதி, நீ மனுஷரிடத்தில் அல்ல, மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அதுல நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நேரம் இல்ல, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் இணக்கமுள்ளதாய் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவன் நிரப்புகிற இடமாய் இருக்கணும். என்னுடைய எண்ணத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அது எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். எபேசியர் 4 அதிகாரத்தில் 27 வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், எபேசியர் 4:26. சீக்கிரம். நீங்கள் கோபம் கொண்டாலும், எப்படி கோபம் கொண்டாலும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக. எப்போ சூரியன் எப்போ அஸ்தமிக்கும்? மாலையில அஸ்தமிக்கிறது. அப்போ சூரியன் மறையதுக்குள்ள என்ன மறைஞ்சிடணுமா? உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எரிச்சல்னா என்னது? அது சும்மா சல் சல்னு வருங்க. அது என்ன செஞ்சிடணும்? எப்பக்குள்ள தனியணுமா? சொல்லிட்டு தான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நான் என்ன அர்த்தம்? என் கோபம், என் எரிச்சல் யாருக்கு இடத்த கொடுத்துரும்? பிசாசுக்கு இடத்த கொடுத்துரும். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நீங்க வரவேற்றாதான் உள்ள வருவாரு. இவனுக்கு கொஞ்சம் கேப் விட்டீங்கனாலும் உள்ள வந்துருவான். ஆண்டவர் அலையா விருந்தாளியா வந்து உன் வாழ்க்கையில நன்மை செய்ய வரமாட்டாரு, நீ கூப்பிடணும். ஆனா இவன் எப்படா உள்ள வந்து கொட்டையை கலப்பலான்னு தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்முடைய எண்ணம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ இதே விஷயந்தான் அடுத்து நடக்கு. சொன்ன உடனே என்ன நடக்கு? ஒரு பெரிய பயம். 5ஆம் வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் விழுந்து ஜீவனை விட்டான். கேள்விப்பட்ட எல்லாருக்கும் பயம்.
வாலிபர் வந்தாங்க, வீட்டுக்காரம்மா கூட சொல்லலை. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாலு செத்து போயிருக்காரு, தகவல் கொடுக்கணும்ல. இப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு நபர் மறிச்சிட்டாங்கன்னா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல, யாருக்குமே சொல்லலை. சர்ச்சில் இருக்கிற வாலிபர்கள் எழும்புனாங்க, அவனை சேலையில் சுற்றி, ஆமா, வெளியே எடுத்து கொண்டு போய் சுத்தி பெட்டியில வச்சு கொண்டு போய் மூடிட்டு வந்துட்டாங்க. உச்சதம் மோச்ச பட்டணம் போக பாட்டும் கிடையாது, பரலோகமே என் சொந்தமே பாட்டும் கிடையாது. கொண்டு போக நேராக கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு. சர்ச்சில் உள்ள போப்பாண்டவர் நான் ஆர்சி சர்ச்சில் இல்லையோ, சர்ச்சில் இருக்கக்கூடிய திருவாளர், அப்போஸ்தலர், மூத்த தலைவர், மூப்பர் பேதுரு போய் மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாச்சா, அதெல்லாம் சொல்லலை. கொண்டு போய் தள்ளிட்டு வா, போயிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன நடக்கு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து 3 மணி நேரம் கழிச்சு அவனுடைய மனைவி, வீட்டுக்காரம்மா நடந்ததை அறியாமல், அடப்பாவமே என்ன நடந்துச்சுன்னே அறியாம, இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு நம்மளால அதை யோசிக்கவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நடந்தது அறியாமல் உள்ளே வந்தாள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கனால ஒரு சில முத்தன ஆட்கள் சொல்றாங்க, இது உண்மையிலே நடந்த சம்பவமே கிடையாது. சிலர் விளக்கம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன சொல்லனே தெரியாது. உள்ள வாரா. இப்ப பேதுரு என்ன கேள்வி கேட்காரு பாருங்க, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? உண்மையிலே பேதுரு இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, உங்களுக்கு தெரியாம இந்த மனுஷனை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, இவளை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறது? உன் புருஷன் செத்து போயிட்டான்னு சொன்னா இவன் நிலை என்ன ஆகும்? அம்மா கொஞ்சம் மனசை தேத்திக்கம்மா. இங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. பேதுரு ஒரு முரட்டு ஆசாமி. அவர் நேருக்கு நேரம் தான் என்ன செய்வார், பேசுவார். அவர் கேட்காரு, ஏம்மா நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். அவ்வளவுதான், ஆம் இவ்வளவுக்கு தான். பேதுரு என்ன சொல்றார்? பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? போன வாரம் செய்தி என்ன? 8000 பேரு, ஒரே இருதயம், ஒரே மனசு. ஆவியானவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதாவது இது ஏதோ பரலோகம் அங்க இருக்குன்னு நீ நினைச்சிடக்கூடாது. அங்கேயே ஒன்னே மாதிரி ஆளு அன்னைக்கே இருந்துச்சுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. மனுஷன் பாவ சுபாவம் உள்ளவன் தான். அதனால நீ ரொம்ப உயர்த்தி என்ன செஞ்சிடாத. இல்லை, உள்ள நிலவரம் இதுதான். அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு தேவைப்படுதா? நிச்சயமா தேவைப்படுது. அதைத்தான் அங்க காமிச்சு கொடுக்கிறாரு. அவங்க ஒரே மனசு, ஒரே இருதயம், எல்லாம் ஒரே சிந்த, ஒரு மனமா இருந்தாங்க. இங்க ஒரு குடும்பம் ஒரு மனமா இருக்கு. எதுக்கு? தேவனுடைய சபைக்கு முன்பதாக மாய்மாலம் பண்ண, தேவனுடைய சபையை ஏமாற்ற ஒருமனப்பட்டார். ஒரு சில பரிசுத்தவான்கள் இந்த தம்பதியை பழைய ஏற்பாட்டில் ஆகானுடைய குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஏன்னா ஆகான் அவன் என்ன செஞ்சான், எரிகோவில் இருந்து சில விதை மதிப்பு மிக்க காரியங்களை தனக்குன்னு எடுத்து தான் வீட்டில் ஒழிச்சு வச்சான். இந்த 2 பேரும் செஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, தேவனுடைய மக்கள் வெற்றிகரமாய் முன்னேறுகிற முன்னேற்றத்திற்கு தடைக்கல்ல போட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தனியாளே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தனி ஆள் கிடையாது.
நீங்கள் சர்ச் ஒரு சபையின் அங்கமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுடைய சபை ஐக்கியத்தை பாதிக்கும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, கொஞ்சம் புளிச்ச மாவு பானையில் இருக்கிற எல்லா மாவும் என்ன செஞ்சிடும்? புளிக்க பண்ணும். நான் செய்கிற நல்ல விஷயமோ தாக்கத்தை ஏற்படுத்தும், நான் செய்கிற கெட்ட விஷயமோ தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு. நீங்க இப்படி ஒருமனப்பட்டது என்ன? இதோ இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள். எப்படி இருக்கு பாருங்க செய்தி. உன் வீட்டுக்காரன் செத்து போனான், அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வாசற்படியிலே வந்திருக்கிறது. கரெக்டா வந்திருக்காங்க பாருங்க, எல்லாம் டைமிங்ல வந்து நடக்கு. வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். உன்னையும் வெளியே கொண்டு போவாங்க. வசனம் சொல்லுது, உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அதே வேலைதான், சேலை எடுத்தாங்க, சுத்தினாங்க, வெளியே கொண்டு போனாங்க, அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லுது அந்த கடைசி வசனம்? சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இதே மாதிரியே நடந்துகிட்டே இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஒருத்தன் திருட போறான்னு வச்சுக்கோங்க. திருட போறவன அவன் கையில தேள் கொட்டிருச்சு. இல்ல ஏதோ ஒரு காரியம் தப்பு செய்ய போறவன போற வழியில வழுக்கி விழுந்துட்டான், கையை காலை உடைச்சுக்கிட்டான். சில நேரம் அந்த காவல்துறையில் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் அவனை கூட்டு போய் உள்ளே வச்சுருந்தோம், பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான். அதுக்கு பின்னால் வேறு கதைகள்லாம் இருக்கும். ஆனால் பாத்ரூமில் நிறைய பேர் நினைச்சுவாங்க வலிக்கி விழுந்துருவாங்க. அது நமக்கு புரியாத புதிராக இருக்குது. அது எப்படி அங்கே உள்ளே போனதும் அவங்க மட்டும் வலிக்கி விழுகிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டுக்கு. என்னத்தை வச்சுருப்பாங்களோ தெரியல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் வலிக்கி விழுகிறாங்க. இந்த மாதிரி தவறு நடக்கும்போது உடனே கண்டிஷன் இருந்தால் மக்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு பயம் இருக்கும். ஆனால் அப்படி உடனே நடக்கிறது இல்லை. ஆண்டவர் இரக்கத்தை காட்டுகிறார், ஆண்டவர் பொறுமை காக்கிறார். மனிதர்கள் அந்த பொறுமையை மனம் திரும்புகிறதற்கான வாய்ப்பா நினைக்காம அவர்கள் மிஞ்சி மீறி நடக்கிறார்கள், துணிகரம் கொள்ளுகிறார்கள். நம்ம மனசு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். பாவத்திற்கு நான் ஒருபோதும் சமரசம் செய்து இடம் கொடுக்கிறதற்கு என் மனசாட்சிக்கு அனுமதி கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுது, நல் மனசாட்சி உடையவனாய் இரு. இன்னைக்கு நம்மிடத்துல அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் இருதயத்தின் அந்தரங்கம் வெளிப்படுகிற இடம் தேவ சமூகம். என் இருதயம் இணக்கமாய் இருந்தால்தான் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் நல் மனசாட்சியோடு விசுவாசத்தோடு கர்த்தரை உயர்த்த வேண்டும். முழங்கால் படிடுவோம், ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் 2 சாட்சிகளை பார்த்தோம். ஒன்று நேர்மறையான நல்ல சாட்சி, மற்றொன்று எங்களுக்கு எச்சரிப்பை தரக்கூடிய எதிர்மறை சாட்சி. ஆண்டவரே, நாங்கள் நல்வழியில நடக்க எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை சார்ந்து, சத்தியத்தை சார்ந்து, ஆண்டவரே உம்முடைய வழியில முன்னேறி செல்ல, மைமாளத்தில் அல்ல, வஞ்சகத்தில் அல்ல, பொய்யில் அல்ல, எங்களுடைய வாழ்வு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் கட்டப்பட்டு கனி நிறைந்ததாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.